டோய் தாத்தா இவரை பார்த்த உடனே எங்களுக்கு பழைய காலத்தில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நாங்கள்லாம் ஒரு பாட்டு பாடுவோம். அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது தாத்தா. என்னடா சொல்லுவங்களே, என்ன பாட்டு? ஒன்றரை கண்ணு டோரியா சென்னப்பட்டினம் போறியா அப்படின்ட்டு ஏதோ பாடுவான்ல, அந்த பாட்டு ஞாபகம் வச்சு தாத்தா. என்ன தாத்தா இப்படி அழகாக சின்ன தப்பி பண்ணிக்கிறீங்களோ? ஆமாம் சொல்லுங்களே. ஓகே தாத்தா, நீங்கள் போன வீடியோவில் யூபியை பற்றி பேசுனீங்க. என்ன தாத்தா யூபினாக்கா ஏதோ ஒரு பியர் ஒரு பியர் யூபி பியர்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி பேசுங்கன்னு பார்த்தாங்க. ஹியூமன் பிரெயின், ஆர்டிஃபிஷியல் பிரெயினுக்கு முன்னாடி ஹியூமன் பிரெயின்ஸ் ஆஃப் சூப்பர் 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 ரொம்ப சூப்பராக இருக்கிற பிரெயினை பற்றி சொன்னீங்க. ஹியூமன் பிரெயின், மனித அறிவு, அதை பற்றி பேசுனீங்களே. அப்போ பேசும்போது அங்கே வந்து எதுவும் சிஎன்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் அதோட சரி நான் அதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் சொன்னீங்களே. என்ன தாத்தா அது சிஎன்சி? அதுங்களா சொல்லுங்கள்ல. சீன்ஸ்னால் எனக்கு கூட இப்போது அது பாருங்கள், அதை கொஞ்சம் அந்த ஃபுல் ஃபார்ம் கொஞ்சம் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. தான் கொஞ்சம் சொல்லலாம். சி ஃபார் கம்ப்யூட்டர், என் ஃபார் நிமேட்டிக்கா, நியூட்ரிக்கல் ஏதோ ஒன்று ஞாபகம் இல்லை. அப்புறம் இன்னொரு சி வந்து கண்ட்ரோல், கம்ப்யூட்டர் நிமேட்டிக் கண்ட்ரோல் ஏதோ சம்திங். ஓகே, அது அப்படிங்கிற அந்த என்ன பாரு என்ன கொஞ்சம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணு. ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வந்தாலே வாயில் வர மாட்டேங்குது. ஏன் வாயில் வர மாட்டேங்குதுனாக்கா, வாயில் வந்து ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹோல்ஸில் அந்த ஹோல்ஸுங்கெல்லாம் சில வரல. நிமாட்டிக்காக நியூட்ரியெல்லாம் நல்லா வாயில் படுது. ஓகே, அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ன்றது வந்து வெரி அட்வான்ஸ் மெஷினரி மெஷின்ஸ். அதில் வந்து இந்த கம்ப்யூட்டரை ஒரு பெரிய மெஷின் செய்துட்டு அந்த மெஷினில் எல்லா விதமான ஆப்ரேஷன், ஒரு பொருளை ஒரு காம்பனண்ட்டை ஒரு ரா மெட்டீரியல் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டரில் வந்து டிக் 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 ன்ட்டு ப்ரோக்ராம் அந்த கம்ப்யூட்டரில் அந்த காம்பனண்ட்டில் அந்த ட்ராயிங்கில் என்ன ஒரு பிக்சர், அதில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, எத்தனை விதமான ஆப்ரேஷன் இருக்குது மெக்கானிக்கலில் இல்லை சொல்கிறேன். சப்போஸ் ஒரு பிளேனிங் அந்த ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்குது அன்ஷேப், அதை ஸ்கொயராக வைக்கணும். அப்போது அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம், அந்த மெஷின் அந்த கம்ப்ளீட்டாக 4 or 6 சைட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்கொயராக அதை ஷேப் பண்ணோம். ஷேப்பிங் சொல்லிவிட்டு ஓகே, நான் ஒரு ரூமில் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அதுக்குள்ளேயும் என் மனைவி கதவை திறந்துட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லை சன்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து கால் பண்ணால் அவங்கள்ட்ட பேசலான்னு கேட்டாங்க. இல்லை நான் பேசலாம் போன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். ஓகே, எனக்கு ஒரு ஆர்வமாக ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டாப்பிக்கில் இருக்கும்போது எனக்கு யாரும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாக்கா எனக்கு பிடிக்காது, ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. சரி, அவங்கள்ட்ட நான் அப்புறமா போன்னு சொல்கிறேன். அவன் ஏதோ ஒரு மேட்ரு ஆஸ்திரேலியாவில் பேசிருந்து கால் பண்ணிக்கலாம். நான் அப்போ அவன் அனுப்பிட்டேன். ஏன்னா இப்போத்துக்கு எனக்கு உங்கள்கிட்ட தான் நான் பேசிக்கிறேன் இல்லையா, நான் அப்போ அவங்ககிட்ட பேசிக்கிறேன். ஓகே சொல்லுங்கள் இதுதான். அப்புறம் அவங்க தட்டுன்னு கதை சாத்திட்டு போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அப்படி ஒரு பொருள், ஒரு ரா மெட்டீரியலில் அன்ஷேப் உள்ள ஒரு பொருளை ஒரு
மெட்டீரியலில் அது ஒரு மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு அதை ஆல்ரவுண்ட் லெவல் பண்ணணும். அதுக்கு ஷேப்பிங்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப்பிங் ஆப்ரேஷனை ப்ரோக்ராமெலாம் செட் பண்ணிட்டாக்கா அந்த அப்புறம் ட்ராயிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங்கில் என்னென்ன இருக்குதுன்ட்டு அதெல்லாம் அந்த இதில் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டாக்கா ஜஸ்ட்டு ஒரு இது பண்ணிட்டா அதுவே ட்ராயிங்கில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மெஷினே வேலை செய்யும். ஒரு இது வந்து ஒரு ஷேப்பிங் டூல், ஒரு ஷேப்பிங் ஸ்லேட் இருக்கும். அது ட்ரிங் 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 ட்ரிங், அப்புறம் அல்லாடி திருப்பி போட்டு இந்த பக்கம் ட்ரிங் ட்ரிங், அப்புறம் இந்த பக்கம் ட்ரிங் ட்ரிங், பாட்டம் டாப், இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்கொயராக பண்ணிடும். அதுவே பண்ணிட்ட பிறகு அது மேலே ஒரு ஒரு 2-3 ஹோல்ஸ் போடணுமா இருக்கும். அந்த ஹோல்ஸை அதே கம்ப்யூட்டரே அந்த ஹோல்ஸை ட்ராயிங்கில் பார்த்துட்டு அதே அந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் இவ்வளோ ஹோல் போட்டுட்டு அதே போட்டுரும். அப்புறம் அந்த மெஷின் அதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஹோல் பண்ணோம் பண்ணிட்டு அதை போர் பண்ணோம். போரிங் ஆப்ரேஷன் ஜிக் போரிங்கில் செய்கிற வேலையை இதே பண்ணிடும். ட்ரில்லிங் மெஷினில் வேலை செய்கிற ஆப்ரேஷனை இதே பண்ணுறோம். ஷேப்பிங்கில் செய்கிற மெஷினை இதே ஷேப்பிங் பண்ணிடும். அப்புறம் அதை திருப்பி அதை டேர்ன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது அங்கே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ரேடியஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு டூலில் வந்து அதே ரேடியஸ் பண்ணிடும். அப்போ அந்த மெஷின் அதை டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் அது உள்ள ஒரு போரிங் டூல் போயிட்டு அது உள்ள ஒரு அண்டர் கட்டு பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு அது வேறு டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டிங் எதனா இருக்கும், இதெல்லாம் ஒரு காம்பனண்ட்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு த்ரெட்டை போட்டுட்டு தான் இருக்கும். அந்த த்ரெட்டெல்லாம் அதே போட்டுடும். இந்த மாதிரியெல்லாம் எல்லா ஆப்ரேஷனும் அந்த ஒரே மெஷின். சாதாரணமாக மில்லிங் மெஷின் இருக்கும், ஷேப்பிங் மில்லிங் மெஷின், ஜிக் போரிங். இன்னும் அட்வான்ஸாக தான் அந்த இது சிஎன்சி. இதிலெல்லாம் அவங்கவுங்க ஹேண்டு பவர் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஸ்லைடை பண்ணிவிட்டு இவ்வளோ ரீடிங்க்கு வரலையும் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இந்த சிஎன்சின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்னெல்லாம் டைமென்ஷன்லாம் பண்ணுவோம். அப்புறம் சர்ஃபேஸ் எல்லாம் ரஃப் ஆச்சுன்னா அது சர்ஃபேஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை பாலிஷ் ஷைனிங்காக கண்ணாடி மாதிரி ஷைனிங் பண்ணிடும். அப்போ மெஷர் பண்ணாக்கா அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் ரொம்ப ஆக்யூரேட். சப்போஸ் ஒரு 100 மில்லிமீட்டர் வித் இருக்குது வச்சுக்கா, 100 மில்லிமீட்டர் அதை ஷேப் பண்ணாக்கா ரஃப்பாக பண்ணாக்கா கொஞ்சத்தில் அது தேஞ்சிட்டு 100 மில்லிமீட்டர்ன்ற வந்து 90, 90.5, 90.8 இப்படியெல்லாம் இது வேர் அவுட் ஆச்சுன்னா அந்த ஷைனிங்காக பண்ணிட்டாக்கா அவ்வளோ சீக்கிரம் அது வேர் அவுட் ஆகாது. அப்போ அந்த சைஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அது மேல் ஒன்று பண்ணிட்டாக்கா ஃபீமேலுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபீமேலில் வந்து இந்த மேலே ஃபிக்ஸ் பண்ணாக்கா கரெக்டாக போகும், கரெக்டாக வரும். எந்த இதில் எல்லாம் ஆக்யூரேஷெல்லாம் மெயின்டைன். அது நம்பின ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இந்த காம்பனண்ட்டை வச்சு பண்ணால் அது அங்கே சரியாக சூட் ஆகும். இப்படியெல்லாம் பண்ணுறது தான் சிஎன்சி மெஷின். அது இப்போ நான் பண்ணது, நீங்கள் பண்ணது, இன்ஜினியர்ஸ் எல்லாம் பண்ணது மெஷின் பேர் சிஎன்சி. அதில் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிவிட்டு அக்கார்டிங் டு தி கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், இந்த கம்ப்யூட்டர் எப்படி ஆர்டர் கொடுக்குதோ அதே மாதிரி எல்லா ஸ்லேட்டுகளும் போவோம் வரும். அப்புறம் எல்லாம் டூல்ஸுகளும் ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஆகும், அது ஃபங்க்ஷன் ஆகும், எல்லாம் ஆகிட்டு லாஸ்ட்டில் ஜாப் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணது இது. கடவுளை வந்து இதே சிஎன்சிக்கு அட்வான்ஸாக நம்ம தலையில் இந்த சிஎன்சி மெஷினில் கம்ப்யூட்டர் எப்படி ஃபீட் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டாக்கா அது எல்லா ஆப்ரேஷனும் அதே பண்ணுது. அதே மாதிரி கடவுள் வந்து நம்ம தலையில் இருக்கிற பிரெயினில் அந்த சிஎன்சி கம்ப்யூட்டர் மாதிரி அவர் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கிறாரு. இந்த நம்ம உடம்புக்கு என்னென்ன பொசிஷனுங்க, என்னென்ன வேலை செய்யணும், இந்த கையெல்லாம் வேலை செய்யணும், என்ன வேணும்னாக்கா அந்த கை எங்கே போய் என்ன பண்ணணும், அப்புறம் அது எடுக்கணுனாக்கா கை அங்கே போயிட்டு அது எடுத்துன்னு வரும். அதே போல் அங்கேருந்து போனாக்கா இங்கேருந்து அங்கே போய்
நடந்து போய் தான் நான் எடுக்கணும். இப்போ அங்கேருந்து 4 ஸ்டெப் எடுத்து போய்ட்டு நடந்து வரணும். அப்புறம் எடுத்துட்டு வந்துட்டு இதை வந்து அங்கே வைக்கணும். அப்புறம் அது என்ன வச்சுனா இல்லையான்னு சொல்லிட்டு அது பிரெயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இந்த பிரெயின் வந்து வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணோம், அதை வாயை திறக்க சொல்லும், அதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லும். இது அதை அது நம்ம எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிடுன்னு சொன்னோன்னே அது கைக்கு ஆர்டர் பண்ணோம். இந்த கை அது எடுத்துன்னு வரும்போது அதே சமயத்தில் மவுத்துக்கு அது ஆர்டர் பண்ணோம். வாய்த்துறை ரிசீவ் திஸ்ன்னு சொல்லும் தலையில் அது பிரெயின். அப்புறம் இந்த கை கண்ணாந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வாய் திறக்கும். வாய் திறந்தோடனே இன்னொரு கண்ட்ரோல் இந்த கைக்கு வாய் திறந்துனா வாயில் போட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஆனோன்னா போட்டு வாயில் இதை ஃபீட் பண்ணோம். வாயில் ஃபீட் பண்ணோன்னே அப்புறம் வாயை மூட சொல்லி அதுக்கு அது கம்ப்யூட்டர் உதட்டுக்கு வாய்க்கு ஆர்டர் கொடுக்கும். அப்புறம் வாயை மூடின்னு சாப்பிடுவோம். இது சாப்பிடும்போது உன் வேலை ஆச்சு, நீ தூரம் போன்னு இந்த கைக்கு ஆர்டர் பண்ணோம். அப்புறம் வாயில் ஃபீட் பண்ணிவிட்டு இந்த கை போயிடும். அப்புறம் அது எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதா, அது என்ன டேஸ்ட் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மைண்டுக்கு அந்த மைண்ட் வந்து இந்த டங்குக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும். அது என்ன டேஸ்ட்டாக இருக்குது, சுகர் ஸ்வீட்டாக இருக்குதா, அது ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஆர்டர் என்ன டேஸ்ட் இருக்குதுனாக்கா இந்த டங்கு வந்து அந்த மைண்டுக்கு சொல்லும் இந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த மைண்டு வந்து அதை வாங்கிட்டு அப்புறம் அது வேறு என்னென்ன பண்ணோம் இந்த மாதிரி. அப்புறம் இப்படி திரும்பி பார்ப்போம். அப்படி எதனா பூச்சி கடிச்சிச்சுனாக்கா இப்படி தெளிப்போம். இந்த பூச்சி கடிச்ச உடனே அந்த மைண்டு வந்து இங்கே ஒன்று பூச்சி கடிச்சிச்சு அதை ஃபீல் பண்ணுற. அப்புறம் இந்த கையை போய் அதுக்கு ஆர்டர் கொடுக்கும். இந்த கை போயிட்டாங்க அந்த தொடையாத்த எலிமினேட் தட் இதுன்னா சொல்லும். அப்புறம் இந்த கை போயிட்டு பண்ணோம். அது அங்கேருந்து ஸ்லிப்பை போயிடுச்சுனாக்கா அப்புறம் அது போயிடுச்சின்னொன்னே இந்த கையை எடுத்துருன்னு சொல்லும். அப்புறம் அதே மாதிரி தான் மூக்கு பண்ணி பேசினே இருப்போம். அங்கே ஏதாவது ஸ்மெல்லு வரும். அப்புறம் அந்த ஸ்மெல்லை வந்து மூக்குக்கு ஆர்டர் கொடுக்கும், என்ன ஸ்மெல் அது அப்படின்னு. அப்புறம் ஸ்மெல்லு சொல்லும், இது குட் ஸ்மெல் இல்லை பேட் ஸ்மெல் என்னாகுதுன்ட்டு அந்த மூக்கை ரிசீவ் பண்ணிவிட்டு மைண்டுக்கு ஆர்டர் பண்ணும். அப்புறம் மைண்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப அது பேட் ஸ்மெல் இருந்தாக்கா ஓகே கண்ட்ரோல் த டோன்ட் ப்ரீத் தட் அப்படின்னு அதுக்கு ஆர்டர் கொடுக்கும். அப்போ நம்ம உடனே மூக்கை தொடச்சிக்கணும், மூடிக்கணும், அப்படி வந்துடுவோம். ஒரு நல்ல ஸ்மெல்லு இருந்துச்சுனாக்கா ஓகே என்ஜாய் அப்படின்னு சொல்லும். இது என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி தான் நம்ம பேசினே இருக்கிற பாரு, இந்த காது இருக்குது, காது அதை கேட்டுக்கும். காது கேட்டோன்னா அந்த மைண்ட் வந்து நான் பேசுகிறது காதில் கேட்குறது பாரு அதை ரிசீவ் பண்ணிடலாம். அப்புறம் அவங்க பேசுகிறத வந்து அந்த காது ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணின்னு இருக்கும்போது என்ன ரிசீவ் பண்ண சொல்லிவிட்டு இந்த காது வந்து மைண்டுக்கு இந்த மைண்டில் இது காது கேட்டு என்ன சமாசாரம் என்ன சவுண்டு வந்துச்சுன்னு கேட்டாக்கா இது வந்து இல்லை யாராக ஏதோ கீழே தொட்டுன்னு போட்டுக்கிறாங்க அந்த சவுண்டு அந்த மாதிரி சவுண்டுன்னு சொல்லிட்டு இது மைண்டுக்கு போவோம். மைண்டு ஒன்று ஓகே அது டெம்ப்ரரி இது நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அதை ஈஸியாக எடுத்துக்க சொன்னோன்னா அப்புறம் இவன் சைலண்ட் ஆகிடுவோம். இதே மாதிரி அப்புறம் கைக்கணும், அங்கே ஏதாவது மீல்ஸ் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட சொல்லி மைண்டு கைக்கு ஆர்டர் கொடுக்கும். அந்த மைண்டை ஆர்டர் கை ரிசீவ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்ட உடனே அதை சொல்லும். உள்ளே முழுகும் போது அது வாயில் போட்டு மென்றுட்ட உடனே அப்போ உள்ளுக்கிறதுக்கு மைண்டை ஆர்டர் கொடுக்கும். ஓகே அது மெண்டாச்சு, அதை டேஸ்ட் பண்ணாச்சு, அது உள்ளே அனுப்பின்ட்டு அது உள்ளே அனுப்போம். அப்போ உள்ளே போகும்போது சொன்ன உடனே உள்ளுக்கிறது வந்து அது குடலுக்கு ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணிவிட்டு உள்ளே எத்தனை விதமான ஃபங்க்ஷன்களாக நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்கள்லாம் அது வந்து அந்த ஸ்குவீஸ் பண்ணோம். அப்புறம் இன்னொன்று வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆர்டர் பண்ணோம். அப்புறம் தண்ணி ஆர்டர் பண்ணோன்னே அப்புறம் அதில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் ஒரு போர்ஷன் கலைக்கு செப்பரேட்டாக பண்ணோம். வேஸ்டெல்லாம் ஒரு இடத்துல டாய்லெட் மாதிரி அந்த இடத்துக்கு அதை அனுப்பிடும். அதில் பேட் வாட்டர் யூஸ்டு வாட்டர் வந்து வேறு இல்லை ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூபுக்கு வந்து அந்த மைண்டு ஆர்டர் கொடுக்கும். அப்புறம் அங்கேருந்து அந்த டியூபுக்கு அந்த தண்ணி போயிடும், அது யூரினாக போகும். அப்புறம் அதில் இருக்கிற எனர்ஜியை வந்து அந்த மைண்டு ஆர்டர் கொடுக்கும். அந்த சென்சி கண்ட்ரோல் மாதிரி உள்ள மைண்டை வச்சுக்கிறாரு. அது வந்து ஆர்டர் பண்ணால் அது இருக்கிற எனர்ஜியால் வந்து பிளட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். அது பிளட்டாக சேஞ்ச் பண்ணோன்னே அந்த பிளட் சேஞ்ச் பண்ணிட்டோன்னே அப்புறம் மறுபடியும் அந்த மைண்டை ஆடுக்கும். இதை வந்து ஃபுல் பாடிக்கு அதை சர்க்குலேட் பண்ணி சொல்லிட்டு அந்த மைண்டு
அந்த ஹார்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்கும். அந்த ஹார்ட்டு சொல்லான்ட்டு அந்த பம்ப் பண்ணி அந்த பிளட்டை வந்து கம்ப்ளீட் பாடிக்கு சர்க்குலேட் பண்ணுவோம். பாடி எங்கே ஒரு எந்த ஒரு பொசிஷன் லாஸ்ட் சின்ன போர்ஷன் இருந்தால் கூட அந்த இடத்துக்கு அந்த பிளட்டு போயிட்டு அங்கே பிளட் சப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி அந்த எப்படி அந்த கம்ப்யூட்டர் மெஷினில் அது சிஎன்சியில் இந்த கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டர் எப்படி அந்த கம்ப்யூட்டர் இந்த எல்லா ஆப்ரேஷனும் அந்த மெஷினில் ஆர்டர் கொடுத்து அந்த மெஷினுங்க ஸ்லைடு, ட்ரில்லிங் மெஷின், போரிங் மெஷின், ஷேப்பிங் மெஷின், அதெல்லாம் எப்படி எப்படி வேலை செய்யுது அதெல்லாம் மைண்டில் அந்த அந்த கம்ப்யூட்டர் எப்படி ஆர்டர் கொடுக்குற மாதிரி மெஷின் எல்லாம் வேலை செய்யுது. அதே மாதிரி கடவுளில் அப்போது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னே அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை இந்த கம்ப்யூட்டரில் அந்த மெஷினில் கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுல அந்த மாதிரி தலையில் பிரெயினில் வந்து கம்ப்யூட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அது எல்லாம் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் அவர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு. ப்ரோக்ராம் எப்படி இந்த மெஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு காம்பனண்ட்டை மெஷினில் வச்சுட்டு ப்ரோக்ராமெல்லாம் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்றாரு. அப்போ அந்த மெஷினை கம்ப்ளீட்டாக எல்லா ஆப்ரேஷனையும் சேருவெல்லாம் அது வேலை செய்யுது. அந்த மாதிரி நம்ம பிறக்கும் போதே தலையில் வந்து அந்த பிரெயினில் அந்த கம்ப்யூட்டர் மாதிரி அதில் ப்ரோக்ராம் பண்ணி விட்றாரு. ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். அதெல்லாம் ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங்னாக்கா பிறந்ததுலேருந்து சாவர வரலையும் என்னெல்லாம் அந்த பாடி என்னெல்லாம் வேலை செய்யணும், எங்கே போகணும், எங்கே வரணும், எங்கே வேலை செய்யணும், என்னத்தை சாப்பிட்ணும், என்னத்தை திங்க் பண்ணணும், என்ன திங்க் பண்ணுறதை செய்யணும், செய்ததை மற்ற இடத்துக்கு அனுப்பணும், மற்றவங்களுக்கு ஒபே பண்ணணும், மற்றவங்க சொல்கிறத நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ராங்காக நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு மெஷின் ஆன் பண்ணி விட்டாக்கா மெஷின் எல்லாம் மெக்கானிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுது. அதே மாதிரி தலையில் பிரெயினில் ஹியூமன் பிரெயினில் அந்த கம்ப்யூட்டர் மாதிரி அவர் ப்ரோக்ராம் பண்ணி அப்பயே வச்சுட்டாரு. நம்ம பிறந்த உடனே அதை வச்சுட்டாரு. நம்ம பிறந்ததுலேருந்து ஆஸ் பர் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நமக்கு பாடி எல்லாம் வேலையை செய்யுதுன்னு சின்ன குழந்தைலேருந்து அப்படியே லாஸ்ட்டில் ஓல்டு ஆகிற வரலையும் எல்லாம் அங்கங்கே எந்த ஸ்டெப்பில் நம்ம கலந்துக்கிற மாதிரி தெரியாது. அது வரலையும் அந்த ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுது. அதுதான் இங்கே வந்து சிஎன்சின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி டாப் மோஸ்ட் த சூப்பர் கம்ப்யூட்டரை தலையில் அவர் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்றும் ஒட்டா சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்காரா இல்லை சார். இல்லை நான் கம்ப்யூட்டரில் எப்படி நான் ப்ரோவ் பண்ணுறோமே அது மாதிரி பிரெயின் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கம்ப்யூட்டரோட அட்வான்ஸ்டு இது. அதில் இவர் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு கடவுள். ப்ரோக்ராம் பண்ணோடனே அக்கார்டிங் டு த ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் ஆர்டர் கொடுத்தோடனே இந்த ஹார்ட்வேரும் ஒர்க் பண்ணுது. இந்த மாதிரி கடவுள் பண்ணியிருக்காரு. அதுதான் நான் சிஎன்சி விஷயமாக பேசலாம்னு சொல்லிட்டு சிஎன்சின்னு சொல்லிட்டு அது விஷயமாக அடுத்த வீட்டில் சொன்னேன் இல்லையா. இதுதான் ஐ எம் கம்பேரிங் டு சிஎன்சி மிஷினுக்கும் கம்ப்யூட்டர் சிஎன்சி மிஷினுக்கும் ஹியூமன் பாடி பிரெயின் கண்ட்ரோலுக்கும் நான் கம்பேர் பண்ணி நான் சொன்னேன். நான் சின்ன விஷயத்த எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை அப்படி இப்படி சீக்கிரமாக முடிக்கணும் இல்லையா. இல்லைனாக்கா யாரும் அந்த தாத்தா இஷ்டம் லாங்காக பேஷண்ட் போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க கூட பார்க்காது போயிடுவாங்க. அதனால் நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் அஸ் see in the next video. Can you subscribe? நான் 2-3 வீடியோவுக்கு முன்னேருந்து இந்த யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன், ஒர்க் ஷாப் கிளாஸ் எடுத்திருந்தேன். அதில் ஒரு 2-3 சப்ஸ்கிரைப்ஸுக்கும் இந்த 2-3 நாளில் வந்தாங்க. இது 1-2 வர்றதுக்கு ஒரு மாதம் 10 நாள் 15 days இப்படி எடுத்துக்குவாங்க. இந்த 2-3 நாளில் ஒரு 2-3 சப்ஸ்கிரைப்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னது யாருக்கும் கேட்காம இல்லை, கேட்டுன்னு வேறு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.
லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் இல்லை, நீங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஐ கேனாட் ஃபோர்ஸ் யுவர் சாய்ஸ், பட் ஐம் ஆஸ்கிங். அண்ட் ஷேர், தாத்தா சொன்னது, யூ ஷேர் டு அதர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் எப்படி பேசினேன், என் பர்ஃபார்மன்ஸ், என்னோட இது பற்றி நீங்கள் காமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. உங்கள் கூட பேசுறதில் ஐம் வெரி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஷால் ஐ ஃபினிஷ் த வீடியோ? பாய் அண்ட் கேர்ள், தாத்தா, பாப்பா, காட், எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாய்.